ஹலோ மக்களே! வெல்கம் பேக் அவர் பணவீக்கம் சேனல். ஸோ இந்த சேனல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்டின்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்டின்னா, டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது. அதே மாதிரி வந்து என்னோட ஸ்டாக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது, இவங்க ஏதாச்சும் என்னோட ஸ்டாக் பத்தி சொல்லப் போறாங்களா, இல்ல எனக்கு புது போர்ட்ஃபோலியோ வந்து நான் ரெடி பண்ணணும். அதுக்கு எனக்கு வந்து சில டிஸ்கஷன் இருக்கு அப்டின்ற விஷயத்த எல்லாத்தையுமே வந்து நம்ம இதில ஒன் பை ஒன்னா பார்ப்போம். அதே மாரி மார்க்கெட்ல என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்டின்றத எல்லாத்தையுமே இன்னைக்கு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. ஸோ பணவீக்கத்தோட டிஸ்க்ளைமர் என்ன சொல்ல வருது அப்படின்னா, இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான், நாட் அ ரெக்கமெண்டேஷன். ஸோ உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை வச்சு மட்டும் நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணி உங்களோட ஓவராலான ஸ்டாக் ரிலேட்டடான எல்லா விஷயத்தையுமே நீங்கள் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போயிட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு, அதேமாதிரி நம்மளோட ஸ்டாக் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இன்றைக்கி என்ன ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ உள்ளே போகலாம் வாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய வரலாற்று சாதனை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நிஃப்டிய பொறுத்த வரைக்கும் பிகாஸ் ஆஃப் வந்து வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு ஏப்ரல் 8 ஸோ இந்தியா ஸ்டாக் மார்க்கெட்ட பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு பெரிய அதாவது ஒரு அ வரலாற்ற எழுத வேண்டிய ஒரு பெரிய நியூஸா தான் இன்னைக்கு இருக்கு. பிகாஸ் ஆஃப் ஒரு மிகப்பெரிய நாளா இன்னைக்கு வந்து மாறி இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்செக்ஸ் வந்து ஒரு 2500 பாயிண்ட் மேலேயும், அதே மாதிரி நிஃப்டி ஆல்மோஸ்ட் 24,000க்கு மேலேயும் வந்து போய் தொட்டுட்டு இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ அது வந்து இன்னைக்கு பெருசா வந்து நம்ம மார்க்கெட்டை வந்து ஃபாஸ்டா ஏறி இருக்கு. ஸோ இதுக்கான ரீசன் வந்து ஒரே ஒன்று தான். இது ஒன்று தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயமுமே வந்து வார், அதாவது ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வாரு முடிஞ்சிருச்சு அப்படின்ற நியூஸ் வருது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஎஸ், அதாவது ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் பைபேக் பண்றாங்க அப்படின்ற ஒரு நியூஸும் வருது. அதே மாதிரி கோல்டு அண்ட் ஆயில் பிரைஸு பிச்சுக்கிட்டு ஏறிட்டு இருந்தது. இப்போ டபுளா அது விழுந்திருக்கு. ஸோ இதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஆயிடுச்சு நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு வீடியோல மார்க்கெட் அனலைஸ், அதே மாதிரி அது மட்டும் இல்லாம அதுல ஈரான் 10 பாயிண்ட் ப்ரொபோசல் நம்மளுக்கு வந்து குடுத்திருந்தாங்க. ஸோ என்னென்ன இருக்கு அப்படின்ற மாரி அந்த ப்ரொபோசல். அதே மாரி நம்ம பாக்கெட்ல இப்போ எப்படி அஃபெக்ட் ஆயிருக்கும், அதே மாரி என்ன பண்ணணும் அப்படின்ற டீப் டிரைவ வந்து பண்ண போறோம். ஸோ 15 மினிட்ஸ் உங்களுக்கான வீடியோ இது இருக்கும். ஸோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ அதுதான் நீங்க எனக்கு குடுக்குற ஒரு பெரிய சப்போர்ட். பிளஸ் வந்து நம்ம மார்க்கெட் அப்டேட்ஸ் இன்னைக்கு எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஸோ மார்க்கெட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சென்செக்ஸ் வந்து 2500 பாயிண்ட்டும், அதே மாரி நிஃப்டி வந்து ஒரு 873 பாயிண்ட்டும் இன்னைக்கு ஜம்ப் ஆயிருந்துச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு 24,000 வந்து ரீச் பண்ணிட்டு இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே கீழ விழுந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஜஸ்ட் 2.7 பாயிண்ட்ஸ் அப்படின்றது தான் வந்து ஆல் டைம் 80H ட்விஸ்ட் அப்படின்னுவாங்க. ஸோ அதில நின்னுட்டுருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட அ ஜியோபொலிட்டிக்கல் பார்த்துட்டு வந்துருவோம். ஸோ ஜியோபொலிட்டிக்கல்ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க வேண்டியது, ஃபர்ஸ்ட்டு பேஸே வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மார்க்கெட் ஏன் ஜம்ப் ஆச்சு அப்படின்றதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஈரான் இப்போ ஒரு 10 பாயிண்ட் பீஸ் ப்ரொபோசல் வந்து குடுத்துருக்காங்க. அதாவது நெகோஷியபிளுக்கு வந்து நாங்க ரெடியா இருக்கோம். நான் சொன்ன இந்த ஒரு 10 பாயிண்ட்ட வந்து எல்லாருமே வந்து நீங்க இத வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படின்ற மாரி ஈரான் சைட்லருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால குளோபல் இன்வெஸ்டருக்கு ஒரு பெரிய ரிலீஃப் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸோட பிளாக் அப்படின்றது. ஸோ அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸோட பிளாக்கை வந்து இவங்க வந்து எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எடுத்துட்டாங்க அப்படின்னா பெரிய ரிலீஃபாக இருக்கும் நம்மள மாதிரி இன்வெஸ்டருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து பயங்கரமான ஒரு எழுச்சியா வந்து இன்னைக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ ரீஓப்பன் ஆக போகுது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ன்றது ஒன்றுமே கிடையாது. கப்பல் போயிட்டு வர ஒரு பாதை. ஸோ அந்த பாதையில் வந்து இவ்வளோ நாள் வந்து ஒரு பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ அதை வந்து ரீஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பிரெண்ட் குருடாயில் பார்த்தீங்க அப்படின்னா 92 அப்படின்ற டாலரில் வந்து இப்போ இருந்துட்டு இருந்தது. பட் ஆனால் இப்போ கரண்ட்டாக வந்து எவ்வளோ தெரியுமா இருக்குது, வெறும் $88 அப்படின்றத வந்து வந்துருச்சு. ஸோ ஆயில் ரேட்டு குறைஞ்சி இந்தியாவுக்கு செம்ம பெனிஃபிட்டாக வந்து இது மாறிட்டு இருக்கு. ஸோ இதனால இன்ஃப்ளேஷன் அப்படின்றது குறையும், அதே மாதிரி கம்பெனிஸோட ப்ராஃபிட் ஏறும். ஸோ இதுதான் வந்து பீஸ் ரேலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பீஸ் ரேலியோட ஸ்பீக் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொரு சீக்ரெட்டும் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். என்ன அப்படின்னா, ரஷ்யா அண்ட் சைனா கூட இந்த டீஎஸ்கலேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். அதாவது வெஸ்ட் டைரக்ஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு கேப்
கேப்ல இருந்துச்சு. அதாவது எப்படி சொல்ல வர்றேன்னா, அ இந்த சைனா, ரஷ்யா வந்து ஒரு கேப்ல தான் வந்து இவங்க இருந்தாங்க. பட் ஆனா இந்த கேப்ப யூஸ் பண்ணி சைனா சவுத் அண்ட் சைனா சீல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்டிவா இருந்தாங்க. ஸோ இவங்களோட அந்த ஒரு சின்ன சின்ன வேலைய வந்து பார்த்துட்டு இருந்தாங்க சைனா. பட் ஆனா இப்போ குளோபல் ட்ரேடே வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு அப்படின்றதால எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியுது. இதனால தான் வந்து இன்னைக்கு பயங்கரமான மார்க்கெட்டா வந்து இன்னைக்கு இருந்துச்சு அப்படின்றத வந்து நம்ப நல்லா பார்த்துக்க வேண்டியதா இருக்கு. ஸோ இப்போ நம்பருக்கு என்ன வரும் அப்படின்னா, சென்செக்ஸ் வந்து 77,142 அப்படின்றத வந்து இப்போ கரண்ட்டா இருக்கு. அதேமாரி நிஃப்டி ஒரு 23,997 இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நிஃப்டி வந்து 4% வந்து ஜம்ப் ஆயிருக்குல்ல. ஸோ சிங்கிள் டேல அ இது இன்னைக்கு ஆயிருக்கு அப்படின்னா, சரி எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து ஹீரோவா இன்னைக்கு இருந்திருக்கும் அப்படின்றத வந்து பார்க்கணும். ஸோ அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட டாடா மோட்டார்ஸ், அப்புறம் அதே மாரி ஈச்சர் மோட்டார்ஸ் இவங்க அரவுண்ட் வந்து 8% கிட்ட வந்து இன்னைக்கு நிஃப்டி 50ல வந்து பயங்கரமான ஒரு ஹீரோவா இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து குறையும், ஃபியூவல் ரேட் வந்து குறைஞ்சிரும், இதனால சேல்ஸ் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லாஜிஸ்டிக் கம்பெனிஸை வந்து ஏற்றிருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து 10% வந்து இன்னைக்கு ஜம்ப் ஆயிருக்கு. ஸோ கிரெடிட் டிமாண்ட் வந்து இன்னைக்கு வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ இதனால தான் வந்து ஸ்ரீராம் ஃபினான்ஸும் வந்து இன்னைக்கு ஏறிடுச்சு. ஸோ இண்டிகோவை பொறுத்த வரைக்கும் 10% வந்து இன்னைக்கு ஏறினதுக்கான ரீசன் வந்து அவங்களோட ஆயில் ப்ரைஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால வந்து இண்டிகோவுக்கு நல்ல ஒரு இது. ஸோ ஈச்சர் மோட்டார் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு இப்போ வந்து நம்ம அடுத்தது இதுக்கு போயிடுவோம். ஸோ டாப் லூசரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த நியூஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ டாப் லூசரில் வந்து இன்னைக்கு சன்ஃபார்மா, விப்ரோ, அதே மாதிரி நெஸ்லே இந்தியா, டெக் மகேந்திரா, கோல் இந்தியா, ஸோ இவங்க எல்லாருமே கீழே விழுந்திருந்தாங்க. கோல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஷிஃப்ட் ஃபார் எனர்ஜி செக்யூரிட்டி டு growth அசெட் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இன்னைக்கு பயங்கரமான அடியாக இன்னைக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி டெக் மகேந்திரா பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால கொஞ்சம் எஸ்டர்டே வந்து ஐடி ரேலி இருந்ததால இன்னைக்கு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு சொல்லிக்கலாம். நெஸ்லே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டிஃபென்ஸ் ஸ்டாக்னு சொல்லியிருக்கேன். நான் ஆல்ரெடி வந்து எஃப்எம்சிஜி வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டே கீழே விடும்போது அது வந்து கொஞ்சம் எடுத்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் போயிட்டு இருக்கு. இதை இக்னோர் பண்ணிடலாம். விப்ரோவை பொறுத்த வரைக்கும் நேற்று ஏற்றத்துக்கு இன்னும் கொஞ்சம் கீழே விழுந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். சன்ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் மினிமல் ஃபார்மா இன்ட்ரெஸ்ட் டியூரிங் மார்க்கெட் சஜஷன் வச்சு பண்ணுறாங்க அப்படின்றது வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். ஸோ கோல்டு பற்றி பேசுவோம். ஸோ அதாவது 1,50,000 அப்படின்றது வந்து 10 கிராம் பயங்கரமாக வந்து நேற்று வந்து ஏறிட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து 1,48,000 அப்படின்றது வந்து வந்துருச்சு. ஸோ வார் டென்ஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டே வர்றதால எல்லாரும் கோல்டுல இருந்து செல் பண்ணிட்டு ஸ்டாக்ல வந்து இப்போ காசை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து நம்மளுக்கு இப்போ புரியுது. ஸோ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஸோ ருப்பியை பொறுத்த வரைக்கும் ருப்பி வந்து இப்போ ₹92.37 வந்து இப்போ விழுந்துருச்சு. ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் வந்திருக்கு. ஸோ அது வந்து பெரிய விஷயம் நம்மளோட ருப்பியை பொறுத்த வரைக்கும். குருடாயிலோட ட்ராப், அதாவது அந்த நம்ம ருப்பியை வந்து பூஸ்ட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ருப்பியை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து இன்னைக்கான டிமாண்டாக போயிட்டு இருக்கு அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாலர் இண்டெக்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ குளோபலாக மார்க்கெட் எல்லாமே இப்போ க்ரீனில் இருக்கிறதால கொஞ்சம் டாலர் இண்டெக்ஸுமே வந்து அடி வாங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதே மாதிரி ஆயில் ரேட் வந்து ட்ராப் ஆனதால ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்டே வந்து யாருக்கு அப்படின்னா இந்தியாவுக்கு, அதே மாதிரி இண்டிகோக்குன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இண்டிகோவை பொறுத்த வரைக்கும் 8% இன்னைக்கு ஜம்ப் ஆனாங்க. ஷார்ட் டேர்மில் இன்னும் இன்னும் மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் ஜேஎல்ஆர் குளோபல் சப்ளை செயின் வந்து இஷ்யூலேருந்து ரிசால்வ் ஆகிருக்கு இப்போது. ஸோ அதனால தான் ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ட்ரெண்ட் வந்து இப்போ புல்லிஷாக இருக்குது டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும். அதேமாரி இந்த நேத்து நம்ம ஒரு டிகாகோ ரயில் அப்படின்றத பார்த்துருந்தோம். ஸோ ரயில்வே ஆர்டர் மேல வந்து ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ரேலில வந்து இது ஒரு சாலிட் பெர்ஃபார்மன்ஸ வந்து குடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ லாங் டெர்முக்கு ஹோல்ட் பண்ணலாம் இந்த டிகர் ரயில்வேவ அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸ் டேட்டா வரல. பட் ஆனா எஃப்ஐஎஸ் இன்னைக்கு 12,000 கோடிக்கு மேல வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதாவது மேசிவ் ரிலீஸ் வந்து ட்ரிகர் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நம்மளோட எஃப்ஐஐ. ஸோ இதுக்கான மெயின் ரீசன் அந்த ஈரான் பீஸ் ப்ரொபோசல் தான். அதே மாதிரி இந்த எஸ்டிடி சார்ஜஸ் வந்து சில இடத்துல வந்து குறைச்சிருவோம் அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால வந்து மோஸ்ட்லி எஃப்ஐஎஸ் வந்து வாங்கியிருக்காங்களா அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணணும். ஸோ டேட்டா இன்னும் வரல.
பார்ப்போம். என்ன வருது அப்படின்றத வந்து பார்ப்போம். அதே மாரி குளோபல் நியூஸ்ல நாஸ்டாக் 1.5% நேத்து ஏறிருந்துச்சு. ஹாங்காங் ஆகட்டும், இதே மாதிரி வந்து ஜப்பானு, யூரோப் எல்லாமே இன்னைக்கு வந்து ஏறியிருந்தாங்க. இந்த ஏறுனதுல வந்து எதுவுமே வந்து பெருசா வித்தியாசம் இல்ல. பிகாஸ் ஆஃப் எல்லாமே ஈரான் வார வச்சு ஏறிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இதுதான் வந்து மெயின் ரீசன் இன்னைக்கு ஏறினதுக்கான பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. அடுத்ததா வந்து நம்ம அந்த சப்போர்ட் லெவல் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எல்லாத்தையுமே பார்க்கணும். அதேமாரி நாளைக்கு என்ன நடக்க போகுது? நிஃப்டி 24,000 கிராஸ் பண்ணுமா? சிச்சுவேஷன் இருக்கா? நெக்ஸ்ட் டார்கெட் 24,200 சொல்றாங்களே, அது போகுமா? ஸோ சப்போர்ட் இப்போ எந்த இடத்துல இருக்கு? ஸ்ட்ராங்கா இருக்காது அப்படின்றது எல்லாத்தையும் பார்ப்போம். அதேமாரி ட்ரெண்ட்ஸ் பி கேர்ஃபுல் அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ யூஎஸ் இன்ஃப்ளேஷன் வந்து டேட்டா வரப்போகுது, சிபிஐ டேட்டா. ஸோ அது எப்படி வரப்போகுது? அதேமாரி அது இப்போ எந்த சுச்சுவேஷன்ல இருக்கு? ஒரு சின்ன டென்ஷன் இருக்கு. பட் ஆனா இது வந்து மார்க்கெட்ல பெருசா வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது அப்படின்ற மாரி நம்ம பார்க்கலாம். பிகாஸ் ஆஃப் நம்ம மார்க்கெட்ட போட்டு அடிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஆஸ் ஆஃப் நோ வந்து ட்ரேட் இஸ் வெரி ஃப்ரெண்ட்லியா இருக்கு. ஸோ டிப்ஸ்ல வந்து வாங்கியிருந்தவங்க எல்லாருக்குமே நல்லாவே வந்து இன்னைக்கு பெரிய ஒரு மூமெண்டமா இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கான கன்க்ளூஷன் லாஸ்ட்ல வந்து நம்ம பேசுவோம். ஸோ இன்னைக்கு சப்போர்ட் இதுதான். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம சார்ட்ல போயிட்டு சார்ட் எப்படி வேலை செஞ்சிருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் நான் தரேன். ஸோ நம்ம சொன்னபடி நிஃப்டி 50யோட சார்ட் இப்போ நான் எடுத்திருக்கேன். அதாவது 1 ஹவர் கேண்டில் ஃப்ரேமில் வச்சிருக்கேன் நான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரெட் ஜோனை வந்து இது ரீச் பண்ணிருச்சு, இது கடந்துருச்சு அப்படின்னா இதோட கிரீன் கேண்டலுக்கு போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நேற்று கூட நான் சொல்லியிருந்தேன். நேற்று வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலுமே தெரியும். ஸோ இங்கே தான் வந்து அதோட ஸ்டாப்பிங்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேப் அப்போ வந்து ஃபில் பண்ணியிருக்கு. அதாவது இங்கே வந்து ஆல்ரெடி ஒரு கேப் இருக்குது. ஸோ இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணதால் இது வந்து கண்டிப்பாக கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றத வந்து இதில் நான் புரிஞ்சிக்க முடியுது. பிகாஸ் ஆஃப் இந்த கேப்பை மட்டும்தான் அது வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அப்படி ஃபில் பண்ண வந்தாலுமே இந்த கேப் வந்து 23,722. ஸோ இந்த ரேஞ்சை வந்து இது வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் சஸ்டெயின் ஆகும். ஸோ மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரிவர்சல் ஆயிடுச்சு அப்படின்றத வந்து நம்ம நம்புவோம். சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி போட்டு வச்ச எல்லா சப்போர்ட்டையும் வந்து இதை வந்து இப்போ ரீச் பண்ணிச்சு, ரெசிஸ்டன்ஸ் ஜோனையும் ரீச் பண்ணிடுச்சு. ஸோ அதனால் வந்து இப்போ இதுவே வந்து நான் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கரண்ட் சப்போர்ட்லேருந்து இது வந்து லெவலில் நான் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். ஸோ அதனால் வந்து இது வந்து கரண்ட் சப்போர்ட்டாக இது வந்து ஆக்ட் பண்ணும். ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்றது வந்து நம்ம வந்து ஃபிபனாச்சி வச்சே போடுவோம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து ஃபிபனாச்சி வச்சு போட்டால் தான் கொஞ்சம் உங்களுக்கும் அது வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபிபனாச்சி படி பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டாக வந்து இதோட ஹால் டைம் ஹைலேருந்து இதோட லோவை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அங்கேருந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இதோட ஃபஸ்ட்டு ரீச்சே வந்து இப்போ வந்து 78,000 அப்படின்ற ரேஞ்சை வந்து காட்டிக்கிட்டு இருக்கு. 79,000 அரௌண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் இது வந்து க்ளோஸ் ஆன இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்ச் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா அதோட க்ரீன் கேண்டில் வந்து இது ரீச் பண்ணோம். ஸோ வெயிட் பண்ணுவோம் என்ன ஆகுது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த இடம் தான் இதோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடம். ஸோ இது வருதா அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது எல்லாமே சப்போர்ட்டாக இது ஆக்ட் பண்ணும். அடுத்தது இது எல்லாமே ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணும். இது ஆக்ட் பண்ணுதா அப்படின்றத வந்து நம்ம வர வர பார்ப்போம். ஸோ பிஎஸ்சி எத்தனை பேர் நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. பிகாஸ் ஆஃப் பிஎஸ்சி இப்போ கூட 2,700க்கு வந்துச்சு. ஸோ அங்கேருந்து ஒரு 500 ஏறி இருக்குது. ஸோ பிஎஸ்சி இன்னைக்கு வந்து ஒரு 7.5% ஏறிச்சு. இது நம்ம ஸ்டாக் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. லாசன் அண்ட் டியூப்ரோ. ஸோ இதை வந்து நீங்கள் நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். பிகாஸ் ஆஃப் லாசன் அண்ட் டியூப்ரோ வந்து நம்மளுக்கு கோல்டு சில்வர் வாங்குற மாதிரி ரேட்டு கம்மியாக இருக்கும்போது வாங்கியிருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு அரௌண்ட் 4,000 வந்துட்டாங்க. இவங்க ஆல்ரெடி ஆல் டைம் ஐயே 4,400 தான். ஸோ இதை ரீச் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது அவங்களுக்கு. ஸோ ஈஸியாக வந்துருவாங்க அப்படின்றத வந்து நான் நம்புகிறேன். பையிங் வால்யூமும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது எல்என்டியை பொறுத்த வரைக்கும். ஏஞ்சல் ஒன்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 21 ரூபா அப்படின்றத வந்து ஏறி இருக்காங்க. அதாவது 8% அரௌண்ட் ஏறி இருக்காங்க. ஸோ இவங்களோட ஆல் டைம் ஹைலேருந்து இங்கே ஒரு 100 ரூபாவை தான் அவங்க வந்து ரீச் பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 2,670 ரூபா அப்படின்ற ரேஞ்சை வந்து இப்போ ரீச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம 10 ஸ்டாக்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணாத வரைக்கும். ஸோ இப்போ வந்து அவங்க வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஏற்றத்தில் இருக்காங்க. கெய்ன்ஸ் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து ஒரு 4.5% ஏறிச்சு. ஸோ கெய்ன்ஸ் டெக்னாலஜியோட 4,400 ரேஞ்சுக்கு அப்புறம் அதை கையில் பிடிக்கவே முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடி பை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நாட்கோ ஃபார்மா நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ இவன் வந்து 950லேருந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1,112 ரூபா வரைக்கும் வந்திருக்கான். இவனோட ரேட்ஸ் வந்து 1,500 வரைக்கும் இருக்குது. ஸோ அது போகுதா அப்படின்றத வந்து நம்ம வருங்காலத்தில் பார்ப்போம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஜி பவர் தான். ஸோ சிஜி பவரும் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ சிஜி பவரை பொறுத்த வரைக்கும்
அடுத்ததா இந்த வாரி எனர்ஜி தான். ஸோ வாரி எனர்ஜியுமே வந்து ஒரு நல்ல ஒரு ஹைய வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா வந்து இன்னைக்கு மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ்ல பெருசா அவங்க வந்து டிஸ்கவுண்ட் பண்ணல. பட் இருந்தாலுமே இன்னைக்கு வாரி எனர்ஜிய வந்து நம்ம தலையில தூக்கி வச்சு தான் கொண்டாடணும். பிகாஸ் ஆஃப் ரூ. 2600லேருந்து இப்போ 3125 வரைக்கும் வந்திருக்காங்க. ஆல்ரெடி 3200 வரைக்கும் போனாங்க. அரவுண்ட் வந்து ரூ. 600லேருந்து ரூ. 700 வரைக்கும் நம்மளுக்கு ரீச் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனா இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா வெடிச்சிச்சு அப்படின்னா பெருசா வெடிக்கும். இத பொறுத்த வரைக்கும். ஸோ என்ன மக்களே, மார்க்கெட்டோட அவுட்லுக் இதுதான். ஸோ நான் சொன்ன ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணல அப்படின்னா, கண்டிப்பா கன்சிடர் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பீஸ் டீல் வந்து இப்போ சைன் ஆயிருக்கு. ஸோ பீஸ் ப்ரொபோசல் வந்து வந்துருச்சு. ஸோ ஆயில் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. மார்க்கெட் இப்போ ஒரு பிட்ச் வந்து ஆயிருக்கு. ஸோ உங்க போர்ட்ஃபோலியோ இன்னைக்கு எவ்வளோ ஏறுச்சு அப்படின்றத கண்டிப்பா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பிகாஸ் ஆஃப் உங்க போர்ட்ஃபோலியோ இன்னைக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு அ ஏற்றம் ஏறி இருக்கணும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த ஜியோ பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ் புரிஞ்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அதேமாரி உங்க ட்ரேட் கேப்ல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ அது நீங்க எனக்கு குடுக்குற ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். நாளைக்கு மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்றத நாளைக்கு பார்ப்போம். நன்றி மக்களே!